மன்னார்குடியைச் சேர்ந்த தூய்மை பணியாளரின் மகள் விடாமுயற்சியுடன் அரசு தேர்வில் சாதித்து திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்றிருப்பது பலரையும் நெகிழ்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. மன்னார்குடி நகராட்சியில் தூய்மை பணியாளராக பணியாற்றி வந்த சேகர் என்பவர் கடும் வறுமைக்கிடையிலும் தனது மகள் துர்காவை எப்படியாவது அரசு அதிகாரியாக்கிவிட வேண்டும் என்ற லட்சியத்துடன் இருந்து வந்தார். ஆனால் துர்காவுக்கோ பட்டப்படிப்பு முடித்த கையோடு திருமணமாகி 2 குழந்தைகளும் பிறந்தன. தாயான பிறகும் தனது தந்தையின் கனவை நிறைவேற்றுவதில் உறுதியாக இருந்த துர்கா 2016ஆம் ஆண்டு முதல் டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளை விடாமுயற்சியுடன் எழுதி வந்தார். இதில் பலமுறை தோல்வியே மிஞ்சினாலும் கடின உழைப்பை தொடர்ந்த துர்கா 2023இல் நடந்த குரூப் 2 தேர்வில் வெற்றி பெற்று தந்தையின் கனவை நனவாக்கி காட்டினார். இதன் மூலம் தந்தை பணியாற்றிய துறைக்கே ஆணையராகும் வாய்ப்பு துர்காவுக்கு கிடைத்தது. ஆனால் கெடுவாய்ப்பாக மகள் நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்கும் முன்பாகவே உடல்நலக்குறைவால் சேகர் காலமானார். தந்தை சாக்கடை அள்ளுவதை நேரில் கண்டு பலமுறை கலங்கியதாக கூறும் துர்கா இன்று திருத்துறைப்பூண்டி நகராட்சி ஆணையராக பொறுப்பேற்று தந்தைக்கு மட்டுமின்றி ஊருக்கே பெருமை சேர்த்து பலரையும் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறார்.